ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையிலேயே ஒரு லைவ் வந்து பண்ணியிருந்தேங்க. இந்த மாதிரி ஒடிஷாவில் லக்ஷ்மி பூஜைன்னு சொல்லிட்டு. ஒடிஷாவில் லக்ஷ்மி பூஜை அன்றைக்கி இப்படி தான் பண்ணுவாங்க. ஏற்கனவே பூஜையெல்லாம் எப்படி பண்ணுவாங்க, அது எந்த மாதிரி இருக்கும், அது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் காலையில் லைவ் பண்ணும்போது. இப்போ வந்து பூஜை பண்ணுற இடத்துலேருந்து எப்படி வந்து எல்லார் வீட்லேயும் கோலம் போடுவாங்கன்னு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தாங்க வாசல் ஃபுல்லாக வந்து அரிசி மாவு கோலம் போடுவாங்க. இந்த மாதிரி லக்ஷ்மி பாதம் வந்து வீட்டு நம்ம எப்படி கிருஷ்ண ஜெயந்திக்கு போடுவோமோ அந்த மாதிரி பாதம் வரைவாங்க. அரிசி மாவில் தான் செய்வாங்க. இப்போல்லாம் மோஸ்ட்லி எல்லாருமே கோலப்பொடியிலையும் கலர்லேயும் செஞ்சிடுறாங்க. அரிசி மாவில் தான் மோஸ்ட்லி வந்து இங்கே செய்வாங்க. அரிசியை வந்து ஊற வச்சு நல்லா அரைச்சி அதில் தண்ணி ஊற்றி அதில் துணியை போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாதங்கள்லாம் போட்டு வீடு வாசல் ஃபுல்லாக வந்து கோலம் போடுவாங்க. ஒடிஷாவில் வந்து மோஸ்ட்லி எல்லா டைம்லேயும் வந்து நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோலம் போடுற மாதிரி இங்கே போட மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து எப்போவுமே வியாழக்கிழமை டைமில் இந்த மாதிரி வருஷத்துக்கு 2 தடவை பூஜை வரும். மானமசா டைமு அப்போ வந்து ஹெவியாக போடுவாங்க. மற்ற டைமில் அந்த 3 மாதத்துலேயும் வந்து அரிசி மாவு கோலம் சின்ன சின்னதாக வீட்டு வாசலில் போடுவாங்க, வாசப்படி. ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமை தமிழ்நாட்டில் நம்ம போடுற மாதிரி ஒடிஷாவில் வந்து கோலம் போட மாட்டாங்க. இந்த மாதிரி லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது மட்டும் போடுவாங்க. ஆனால் தினமும் காலையில் துளசி செடிக்கிட்ட வந்து துளசி செடியை கழுவி துளசி செடியை சுற்றி இல்லை துளசி செடிக்கு ஒரு பக்கம் வந்து கோலம் வந்து நிறைய போடுவாங்க. நல்லா சின்னதாக வந்து போடுவாங்க. ஆனால் ரொம்ப பெருசாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் போடுற மாதிரி இங்கே போட மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை டைம்னு மாதிரி நமக்கு இப்போ சென்னையில் வந்து வெள்ளிக்கிழமை நாம் எப்படி சாமி கும்பிடுவோமோ அந்த மாதிரி ஒடிஷாவில் வந்து வியாழக்கிழமை பார்ப்பாங்க. ஆனால் வந்து கோலங்களும் அந்த அளவுக்கு போட மாட்டாங்க. இப்படி சாமி வந்து இங்கே இப்படி தான் வச்சுருப்பாங்க. சாமி வந்து நம்ம நெல் இருக்குது இல்லைங்களா, அந்த நெல் தான் வந்து ஜடை மாதிரி பின்னி வச்சுருப்பாங்க. நெல் வச்சு அதுக்கு மேலே மறுபடியும் அந்த நெல் கட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அதை வச்சு இந்த மாதிரி மேலே வந்து துணி நல்லா பட்டு துணி போட்டு மூடி சாமிக்கு பூவெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காலையில் பூஜை பண்ணாங்க. காலையில் பூஜையில் பழங்கள் காய்கறிகள் பச்சை காய்கறிகளை வச்சு சாமிக்கிட்ட பூஜை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சமையல் பண்ணிட்டோம். சமையலில் வந்து என்னென்னா இது வந்து தயிர் சாதங்க. ஒடிஷாவில் வந்து இப்படி தான் வந்து தயிர் சாதம் செய்வாங்க. ஆனால் என்னென்னா இந்த தயிர் சாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கடையில் விற்குது இல்லைங்களா, அந்த தயிர் சாதம் வச்சு செய்ய மாட்டாங்க. பாலாடையில் நம்ம வெண்ணெய் கடைஞ்சி எடுத்து அப்புறமா அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு தான் இந்த தயிர் சாதம் செய்வாங்க. டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன மெத்தட்னு சொல்லலாம் அப்புறமா சொல்கிறேன். இப்போ என்னென்ன சமையல்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காட்டுறேன். பச்சரிசி சாதம், டால்மா, அதுக்கப்புறம் பொரியல், இதில் எல்லா காய்கறிகளும் சேர்த்துருப்பாங்க, உருளைக்கிழங்க தவிர. அதுக்கப்புறமா இது வந்து ஜீரா லங்கா குண்டா அப்படின்னா வெறும் சீரகம், வெறும் காஞ்ச மிளகா, வெறும் கடாயில் வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுது. இதை தான் டால்மாலேயும் சேர்ப்பாங்க, பொரியல்லையும் சேர்ப்பாங்க, ஊறுகாவிலையும் சேர்ப்பாங்க. இது வந்து என்ன ஊறுகாய்னா குரமங்கான்னு சொல்லி ஒரு காய் இருக்கும். நான் நிறைய வீடியோஸில் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். ஓவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 காய் வச்சு பண்ண ஊறுகாய். தக்காளியும் போட்டிருக்காங்க. தித்திப்பாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். அதில் வந்து இந்த ஜீரா லங்கா பவுடர் வந்து சேர்ப்பாங்க. தயிர் சாதம் இந்த பக்கம், அதாவது தஹி பொக்காலோ அப்படின்னு சொல்லுவாங்க, தயிர் கஞ்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாயாசம் வந்து நிறைய பால் சேர்த்து நம்ம பச்சரிசி பாயாசம் செய்வோம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய டைம்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த மெத்தடில் செஞ்ச பாயாசம். இது வந்து வீட்டில் இப்போ 4 ஃபேமிலி இருக்கோன்னா அந்த 4 ஃபேமிலியில் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு, அப்புறம் சொந்தக்காரவங்களுக்கு ஒரு தட்டு கொடுக்குறது. தட்டில் சாதம், டால்மா, பொரியல், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு இதில் வந்து கொஞ்சம் கொடுக்குறதுக்கு. மற்றபடி வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. பச்சரிசி சாதம், டால்மா, ஊறுகாய், பாயாசம், அதுக்கப்புறம் பொரியல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கீரை வந்து இப்போ சீசனில் கிடைக்கல, அதனால கீரை வந்து பொரியல் பண்ணலை. கீரை பண்ணியிருக்கணும் ஆக்சுவலி. இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சுருந்தோம். அதாவது அதிரசம் மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு ப்ளஸ் வந்து நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சுருந்தோம். நான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டில் இருந்தேன். எங்கள் சின்ன மாமியார் வந்து முடிய போகிற ஸ்டேஜ், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அவங்க வந்து அதை செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து நம்ம சேனலில் மோஸ்ட் வியூஸில் இருக்கும். அதாவது பாகு எடுக்காமல் பதம் பார்க்காம திருசம்னு சொல்லி அதான் எங்கள் சின்ன மாமியார் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து கொழக்கட்டை போல், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் அந்த பாகு எடுக்காமல் பதம் பார்க்காம செய்கிற அதிரசம். இவன் வந்து கிண்டல் பண்ணுறா, பார்க்க குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து கோதுமை மாவில் செஞ்ச ஒரு ஸ்நாக்ஸு. இதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
அதுக்குள்ளே வந்து தேங்காய் வெல்லம்லாம் வச்சு ரெடி பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது பெரிய டெக்சியில் அது வந்து வெள்ளை கலர் நம்ம கொழுக்கட்டை மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்நாக்ஸ் தான் அது வந்து நம்ம அரிசி மாவில் தான் செய்வாங்க. கீழே வந்து பில்லெல்லாம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே வாழை இலை போட்டு வேக வச்சு எடுப்பாங்க. இங்கே செய்கிற இந்த ஸ்நாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நெய்யில் செய்கிறது. எல்லாருமே வந்து காசு ஒன்றா சேர்த்து நெய்யை கோதுமை மாவு எல்லாமே வாங்கி கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே நெய்யில் தான் வருது லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க. மணவசா குருவாரில் நெய்யில் வந்து செஞ்சு பூஜை பண்ணுவாங்க. மற்ற டைமில் வந்து பொதுவாக லக்ஷ்மி பூஜை செய்கிறவங்க எண்ணெய் வந்து யூஸ் பண்ணலாம், ஆனால் கடுகெண்ணெய் வந்து சாப்பிட மாட்டாங்க விரத நாட்களில். அதுக்கப்புறம் நெய் வந்து மோஸ்ட்லி அதிகமாக வந்து எடுத்துப்பாங்க. எண்ணெயை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நெய் யூஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்வீட்டும் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் அப்படியே அதிரசம் மாதிரி நம்ம தட்டி போட்டால் அதிரசம் மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே தேங்காவும் வெல்லத்தையும் மடித்து வச்சு அது வந்து நம்ம வெல்லமும் தேங்காவும் வெறும் கடாயில் வறுத்துட்டு நல்லா கெட்டியாகிடும் இல்லைங்களா, அந்த பூரணம் வச்சு இதை மடித்து அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறது. நெய்யில் வந்து ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துட்டோம். சாமிக்கிட்ட பூஜை பண்ணுற அளவுக்கு நெய் வந்து கொண்டு வந்து அதை பொரித்து எடுத்தாச்சு. இப்போ எல்லோரும் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ப்ளஸ் வந்து எல்லாேருக்கும் வீட்டில் வந்து அங்கங்கே கொடுக்கறதுக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆயில் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெய்யில் செஞ்சுட்டு அப்புறமா எக்ஸ்ட்ராவாக வந்து எண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். காலையில் 4 மணி போலவே வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதே கலரில் தான் புடவை கட்டியிருப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். அவங்க வீட்டில் லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது இந்த கலர் புடவை தான் கட்டியிருப்பாங்க. நாங்களும் எல்லாருமே இதே புடவை தான் கட்டியிருந்தோம், ஒரே கலர் மாதிரி. நான் காலையில் லைவ்லேயே நான் புடவை எப்படி கட்டியிருந்தேன்னு சொல்லி காமிச்சிருந்தேன். இப்போ மதியம் காலையில் காய்கறி பூஜை முடிச்சுட்டு மதியம் வந்து காய்கறி பிரசாதம் பழங்கள்லாம் வச்சு பிரசாதம் பண்ண காலையில் பூஜை காமிச்சிருந்தேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு. இப்போ வந்து சாப்பாடு செஞ்ச அப்புறமா எல்லாத்தையும் வந்து சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா இங்கே பரிமாறியிருக்கோம் என்னென்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சாமிக்கிட்ட பச்சரிசி சாதம், டால்மா, பொரியல், ஊறுகாய், தயிர் சாதம், பாயாசம், அதுக்கப்புறம் நம்ம கக்கரா பிட்டா, மண்டா பிட்டா, கஜா மண்டா, இதெல்லாம் வந்து ஒரு பேரில் சொல்கிற ஸ்வீட் ஐட்டம்ஸு. இதெல்லாம் வச்சு சாமிக்கிட்ட இப்போ வந்து மறுபடியும் பூஜை பண்ணிவிட்டு வீட்டில் சாமி படத்துக்கிட்ட அதுக்கப்புறமா வீட்டில் வந்து எல்லா இடத்துலையும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியானம் வந்து எல்லோரும் சாப்பிட்டுப்பாங்க. சாயங்காலம் இந்த புக்கு இங்கே வச்சுருக்காங்க இல்லையா சாமிக்கிட்ட, இந்த புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து பிரசாதம் பண்ணி அப்பவும் அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருவாங்க. இப்படி தாங்க ஒடிஷாவில் லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர் பற்றியும் நிறைய டிஃப்ரெண்ட்டான சாமிகள் பற்றிய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம், லைவ்லையும் பார்க்கலாம். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்களும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.